Hi guys, welcome to Happy Like 040. நான் இன்னைக்கு உங்களுக்கு சீஸ் ராமன் சீஸ் இப்படி எப்படி என்ன சொல்கிறது நெருப்பையெல்லாம் பண்ணதான் பார்க்கலாம். இந்த ஹாட் பேக்கில் சுட வச்சுருக்கேன். இந்த சீஸ் பார்க்கலாம்னா இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாதி தான் அதுக்கு நான் பாதி ஆல்ரெடி சாப்பிட்டேன். போட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணலாம் கைஸ். ஆக்சுவலி இது ஹாட் வாட்டர்ன்றதுனால கொஞ்ச நேரம் நல்லா டைம் இருக்கும். லிட்டு போட்டு வச்சுக்கோங்க, நல்லா ஆவி பண்ணி இதுவாகும். இப்போது வெயிட் பண்ணலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இது ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. ஹாஃப்வே தேர் கைஸ். ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன், நூடுல்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். நூடுல்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டுல தண்ணி இருக்குல்ல, அது தண்ணி சூடாகுமா, அது இந்த வெஜ்ஜிஸ்லாம் வேகும்ல, அதனால் கொஞ்சோண்டு எடுத்து இந்த வெஜ்ஜிஸ் உள்ளே போட்டு விட்ருங்க அந்த மசாலாவை. இப்போ இது எல்லாமே நான் தான் பண்ணேன். ஸோ அப்படியே இதை கலக்கி கொஞ்சோண்டு இது மாதிரி வச்சுட்டுல அப்படியே இந்த நூடுல்ஸ் மேலே ஊற்றிக்கணும். ஊற்றி கலக்க வேண்டியதுதான். நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டா மேகி ரெடி, சீப்பியோ எதுவோ ரெடி. அப்போது சீஸ் இப்பியில் அதில் சீஸ் ஓப்பன் பண்ணி கொதறி போட்டு மேலே ஒரு சீஸ் ரைஸ் வச்சு கொஞ்ச நேரம் ஸ்டீம் விட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காட்டுறேன். வெறும் ஐபி அழகாக இருக்குது மசாலா சீஸ் இந்த விஷயம் எதுவுமா பண்ணி சூப்பர். சீஸ் மட்டும் வேணாம், நார்மலாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா மசாலா அவ்வளோ ராவாக இருக்கும். இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் மசாலா ஊற்றிங்க, அதுதான். ஏன்னா கொதிக்காத தண்ணியில் கொஞ்சம் வாமாக இருக்க தண்ணியில் ஊற்றினா மசாலா வேணுனா தான் டேஸ்ட் வரும். அதனால இதுவாகல. ஃபஸ்ட்டு அப்ரூவ் சீஸ் இருக்கிறதுனால அப்ரூவ். நான் பண்ண தப்பு பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.